வணக்கம். நேத்து எவ்வளோ பேர் நைட் ஷோ பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அந்த நைட் ஷோ பார்த்திருந்தா அரோராவ பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அரோரா ஏற்கனவே பிக் பாஸ் ஹவுஸ்ல சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு எக்ஸ் லவ் இருந்தாராம். அந்த எக்ஸ் லவ்ட்ட நல்லா நெறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஆனா அவரு என்ன எதிர்பார்க்குறாரோ அதெல்லாம் குடுக்காம, லாஸ்ட்ல வந்து அவர எப்படி ஸ்னப் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி பெருசா சிலாகிச்சு பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்லயே அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல. நேத்து அது மாரி ஒரு மொமெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் துஷாருக்கும், இன்னொரு பக்கம் அரோராவுக்கும் நடுவுல. அப்ப அரோரா துஷார்ட்ட வந்து சொல்றாங்க, "கமருதீன் வந்து என்னைய லவ் பண்றாரோ அப்படிங்கிற மாரி தோணுது. என்னைய அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாரி தோணுது. அவரோட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். வேற யார்ட்டயும் நான் அப்படி இல்ல." அப்படின்லாம் சொல்லும்போது, ஓகே அரோராவுக்கும் ஒரு பக்கம் கம்ருதீன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கும்போது, ஆனா மேட்டர் அங்க இல்லவே இல்ல. ஆக்சுவலா உண்மையிலே அரோராவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, துஷார் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போல இருக்கு. அவர அப்படி சும்மா அப்படி சீண்டி விட்டு, துஷார் வந்து இதுக்கு கோவமாகறாரா அப்படின்னு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அந்த சைட்லேருந்து வந்து பெருசா ரியாக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாரி போனதுனால, நேத்து வந்து நெறைய விஷயங்கள் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. துஷார்ட்ட போய் நீ வந்து நான் சோகமா இருக்கும்போது, நான் டவுனா இருக்கும்போது, நீ ஒரு அக்கறையோடயே கேட்க மாட்டேங்கிற. அ நான் உன்னைய நம்ம 2 பேருக்கும் 2 பேரையும் புடிச்சிருக்குன்னு தெரியும். பட் ஆனா அது ஓகே. உனக்கு வந்து இது வந்து ஒரு சும்மா ஒரு க்ரஷ் மாரி தான் பார்க்கணும்னு நெனைக்கிற. இல்ல இது வந்து சும்மா வந்து ஃப்ளர்ட்டேஷியஸா தான் இருக்கிறோம்னு நெனைக்கிற போல இருக்கு. பட் எனிவே உனக்கு என் மேல அக்கறையே இல்ல. அதனால நான் உன்னோட பேசாமலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப எமோஷனலா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இவர் வந்து இல்ல ஐம் சாரி அப்படின்லாம் இருந்துட்டு அவர் பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் தூங்க போறேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த அம்மாக்கு வந்து இத எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது! அங்க ஒருத்தவனுங்க வந்து சோசியல் மீடியால என் பின்னாடி அவ்ளோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க. இப்படி என்னைய வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தூங்க போனவர 2, 3 வாட்டி போய் எழுப்பிட்டு வராங்க. இவரு போய் எழுப்பிட்டு வரத அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லா கூட்டமும் பாக்குது. இவங்களுக்கு நடுவுல ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. இதுல கம்ருதனும் பாத்துடுறாரு. கம்ருதன் என்ன பண்றாருன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் துஷார லாஸ்ட்ல ஃபைனலா கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோனே அவங்கள வந்து சேஞ்ச் ரூம்குள்ள போ சொல்றாங்க. ஏன்னா அங்க போனா கேமராஸ் கிடையாது. அங்க போனா பேச முடியும் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனா துஷார் உஷாரா வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளார போமாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள சைடுல உள்ள ஒரு சோஃபா டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தோனே, அதுக்குள்ள கம்ருதீன் வந்துடுறாரு. கம்ருதீனுக்கு ஐய்யய்யோ! என்னடா இது! நம்பாள எவனாவது அப்டிட்டு போறானே அப்படின்னு தோணுச்சான்னு தெரியல. அவரு வந்து திருப்பி இங்கேருந்து அரோராவ கூப்பிடுறாரு. அரோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்ல ஐய்யய்யோ! இவன கன்வின்ஸ் பண்ணா, இவனடா இவன் உள்ள நடுவுல பூந்து வரான் அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறம் அவர ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி கம்ருதீன அனுப்பிச்சுட்டு, இவங்கள்ட்ட வந்து போட்டு அதே விஷயத்த அதாவது எமோஷனலா அவர வந்து ட்ரெயின் பண்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்றாங்க. ஆனா, அந்த சைட்லேருந்து மண்டையில ஏறுற மாரியே தெரியல. ஒரு பீரியட்ல அரோராவோட ஃபேஸ்ல அந்த 12த்லயோ இல்ல அது ஸ்கூல் டைம்ல ஒரு எக்ஸுக்கு வந்து ஒரு நெலம குடுத்தாங்க தெரியுமா? அந்த நெலமைய இவங்க வந்து கோ த்ரூ பண்ண மாரி தான் இருந்தது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கா அப்படி நடக்குது? நம்மளுக்கு வெளியில எவ்வளோ பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. இப்படி போய் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் கிளம்புறேங்கிறாரு. புடிச்சு உட்கார வைக்கிறாங்க. லாஸ்ட்ல ஒரு பீரியட்ல நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் அவங்களும் வந்து கம்ருதீன பத்தி இன்னொரு பக்கம் இவங்கள்ட்ட அவங்க பேர் என்ன ஆதி ரைட் நெறைய நெகட்டிவா சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாக்கர் மாரி இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு இதெல்லாம் மறைச்சு, இந்த சைடு வந்து கம்ருதீன் தனக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸோடயே ஒரு என்ன சொல்றது? நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் இருக்கும்போது, ஏதாச்சும் ஒண்ணு பாசிட்டிவா நெனச்சுக்குவோம் தெரியுமா? ஸோ அவங்க ரொம்ப மனம் வெம்பி வாடி இருக்கிற டைம்ல அட்லீஸ்ட் இவனாச்சும் நம்ம பின்னாடி சுத்துறானே அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ்ல போய் படுத்துட்டாங்க. காலைல எந்திரிச்சோனயே இந்த கதை கன்டின்யூ ஆகுறத பார்க்க முடியுது. அவங்க துஷார பார்க்குற விதமாகட்டும், துஷார்ட்ட அப்படி பண்ற விதமாகட்டும், லாஸ்ட்ல துஷார் இதில போய் விழுந்தா, அந்த ஸ்கூல் நடந்த நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னையாடா இப்ப என் பின்னாடி இவ்வளோ சுத்த விட்ட, இப்போ உன்னையும் சுத்த விடுறேன் பாரு அப்படின்னு. பார்ப்போம் துஷார் விழுறாரா இல்லையான்னு. கம்ருதீன் இதில நெறைய அடி வாங்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரோராவோட இந்த கேம பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க பண்றதே வந்து ஒரு செம்மையான கேம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. அதாவது துஷாருக்கு வைக்கிற செம்மையான கேம் அப்படின்னு. உங்களோட பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி நான் சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Feel the impact, yeah, break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked.
This safe hardened, but I found it, homie, been cracked.